வணக்கம் தமிழா. போக்கோ வந்து இன்னைக்கு போக்கோ M2 Pro வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 14,000 ரூபாய்க்கு ஆரம்பிக்குது. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட அன்பாக்சிங், இதோட கேமரா சாம்பிள்ஸ், மேலோட்டமாக இதில் விஷயங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கிட்ட இருக்கிறது 6GB 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இதோட விலை வந்து 14,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த போக்கோ M2 Pro வந்து பலருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு ஃபோன் தான். ஒரு புது பேரில் போக்கோ பிராண்டிங்கில் இப்போ வருது. அதை பற்றி நேற்று ஒரு ஒப்பீனியன் வீடியோ வர நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த ஃபோனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் தந்திருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் வாங்கி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. கத்தியை நீட்டாதே புத்தியை நீட்டு. பல வருஷமாக இந்த கத்தி நம்ம அன்பாக்சிங் வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. நானும் வேறு கத்தி புதுசாக யூஸ் பண்ணலாம்னு பார்த்தா இந்த கத்தி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு எப்படி இந்த கத்தி நல்லா இருக்கா இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா பாக்ஸுக்குள்ளே சிம் எஜெக்டர் பின், மேனுவல், சாஃப்ட் பேக் கேஸ். ஸோ இதான் வந்து போக்கோ M2 Pro ஃபோன். டுவல் டோனில் பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட இருக்கிறது கிரே கலர் வேரியண்ட். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி Note 9 Pro வந்து குளோபல் வேரியண்ட்டில் இந்த மாதிரி ஷேட் தான், இந்த மாதிரி டுவல் டோனில் தான் வந்தது. ஸோ அதே தான் போக்கோ பிராண்டிங் இங்கே இருக்குது. இங்கே வந்து காட் கேமரா 48 மெகாபிக்சல் காட் கேமரான்னு போட்டிருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இது வந்து பவர் பட்டனாகவும் வேலை செய்யுது. இங்கே வந்து வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். கூடவே வந்து ஒரு மைக்ரோ SD கார்டும் போடலாம். டுவல் வோல்டேஜ் சப்போர்ட்டும் உண்டு. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. மேல் பக்கம் IR சென்சர், இன்ஃப்ராரெட் சென்சர். ஸோ இதை வந்து நீங்கள் ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், மைக், USB Type-C போர்ட் மற்றும் வந்து ஆடியோ ஜாக். ஸோ இதான் வந்து போக்கோ M2 Pro-ஓட டிசைன். அப்புறம் சார்ஜர் மற்றும் கேபிள். இது வந்து Type-C கேபிள் மற்றும் இது வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இது வந்து ஒரு ஹைலைட் இந்த ஃபோனுக்கு. ஸோ இந்த பட்ஜெட் விலையில் வந்து உங்களுக்கு ஒரு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடைக்குது. ஸோ அதான் பாக்ஸில் இதை இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோனை நம்ம பவர் ஆன் பண்ணலாம். ஸோ இது வந்து பொட்டு நாச்சோடி வருது. ஸோ வந்து செல்ஃபி கேமரா இதில் இருக்குது. ரவுண்டட் சென்டர் நாச். MIUI 11 இது ரன் ஆகுது. தமிழும் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட் செட்டப். உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ வரக்கூடிய எல்லா ஃபோன்லேயும் வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வருது. ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன ஒரு சர்வே எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதாவது எத்தனை பேர் ஆக்சுவலாக வந்து கூகுள் அசிஸ்டன்ட் ஃபோன்களில் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா? என்ன மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் செட்டப் பண்ணலாம். ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி வந்து பின்பக்கம் உள்ள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கன்வீனியண்ட்டாக இருக்குமா? ஸோ உங்களோட அபிப்பிராயங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒவ்வொருத்தரும் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கம்பெனிக்காரங்க வந்து புதுசாக எதையாவது ஆட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் மக்களுக்கு எது நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து செட்டப் பண்ணும்போது எல்லோரும் டக்குன்னு போயிடுவாங்க. இங்கே வந்து பர்சனலைஸ்டு ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அதை டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வராது. அது நமக்கு தேவையில்லை. ஆஃப்டர் டர்னிங் திஸ் ஃபீச்சர் ஆஃப் யூ வில் நோ லாங்கர் ரிசீவ் எனி பர்சனலைஸ்ட் ஆட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஹவெவர் யூ வில் ஸ்டில் ரிசீவ் ஆட்ஸ் தட் ஆர் irrelevant to your interest. You can learn more about personalized ads on Xiaomi privacy policy. ஸோ வந்து பலரும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த போக்கோ ஃபோனில் வந்து ஆட்ஸ் வராதுன்னு. ஆனால் இதில் வந்து பார்த்தா ஆட்ஸ் வரும் போல தான் தோணுது. ஏன்னா அதுக்கான அந்த ப்ரைவசி பாலிசியில் போட்டிருந்தாங்க. ஸோ கிளாசிக், லிமிட்லெஸ்னு இந்த தீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம கிளாசிக்கே போகும். இதான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆப். இந்த கெட் ஆப்ஸ்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காது. சும்மா எதுக்கு? ப்ளே ஸ்டோர் தான் இருக்கலாம். எனக்கு வேண்டிய தேவையான ஆப்ஸை நான் வந்து ப்ளே ஸ்டோரில் எடுத்துப்பேன். இது நீயே எனக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் செட்டப் கம்ப்ளீட் லோடிங் ஆப்ஸ். பாப்பா ஒவ்வொரு வாட்டி ஒரு புது ஃபோனை செட்டப் பண்ணதுக்கு என்ன பாடம். ஃபோன் வந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணால் டக்குன்னு நம்ம டிவி எப்படி ஆன் பண்ணுவோமோ அதே மாதிரி. ஆனால் டிவியெல்லாம் கூட இப்போ ஸ்மார்ட் டிவி செட்டப் பண்ணக்கு டைம் ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் டைம் ஆகுது. டிவின்னு சொல்லும்போது இந்த தாம்சன் டிவி வந்து இப்போ இருக்குது. ஸோ இந்த தாம்சன் டிவியோட விமர்சனம் வந்து நாளைக்கிட்ட நான் போடுறேன்.
இன்றைக்கி போடலான்னு நினச்சேன். சரி இந்த M2 Pro இன்றைக்கி சுட வந்திருக்கு, இந்த வீடியோ போட்டலாம்னு நினச்சேன். ஸோ தாம்சன் டிவி வந்து ஓப்பன் பண்ணியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நாளைக்கு அதோட விமர்சனம் பார்க்கலாம். ஸோ செட்டப் ஆயிடுச்சு. ஹோம் ஸ்க்ரீன் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துட்டோம். ஸோ இதை வந்து Poco M2 Proவோட ஹோம் ஸ்க்ரீன். இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ்லாம் வருது. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் சங்கர், KS ரவிக்குமார், வெற்றிமாறன் என டாப் 10 இயக்குநர்கள் தங்களுடைய ஓப்பன் நியூஸ்லாம் இருக்குது. OnePlus Nord கேமரா டு இன்க்ளூட் OAS சப்போர்ட், ரீட்டைல் பாக்ஸ் டீஸ்ட் அஹெட் ஆஃப் லான்ச். சரி, இதெல்லாம் வந்து நம்ம நியூஸில் சொல்கிறேன். ஸோ வந்து டெக் தமிழில் நியூஸை நீங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நியூஸ்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். அதில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து Poco M2ஓட ஹோம் ஸ்க்ரீன். ஸோ வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு போகலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10ல் இது வந்து ரன் ஆகுது. MIUI 11.0.2. அதான் MIUI தெரிஞ்சிச்சுன்னா அதில் உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் லாக்கும் இதில் உண்டு. அடிஷ்னல் செட்டிங்ஸ், ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, குவிக் பால்னு ஒரு குவிக் அக்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பட்டன் ஷார்ட்கட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வேறு இருக்குது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேம் டர்போ மோடு இருக்குது. நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணுறேன். குவிக் ரிப்ளைஸ், செகண்ட் ஸ்பேஸ். ஸோ செகண்ட் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஃபோனில் 2 ஃபோனாக இருக்க வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ போக்கோவில் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பபிள் பிளாக்கு, அப்புறம் வந்து கிரேசி ஜூஸு, டஸ்ட்டுன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, கெட் ஆப்ஸு, மீ கிரெடிட். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரீ இன்ஸ்டால்டு ஆப்ஸ் இருக்குது. ஹலோ ஆப்லாம் வந்து கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னுமே வந்து இந்த ஹலோ ஆப் வந்து இதில் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. பல இல்லாத ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையில்லைன்னா போய் இங்கே வந்து நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பபிள், இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா அதை போய் இமிடியேட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. FM ரேடியோ இருக்குது. ஸோ பலரும் கேட்பீங்க, FM ரேடியோ இருக்குது. கெட் ஆப் ஸ்டோரை அன்இன்ஸ்டால் பண்ண முடியுமா பாபு? அதை மட்டும் அன்இன்ஸ்டால் பண்ண விட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் வில்லன். அடிக்கடி வந்து தேவையற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் வர அனுப்பிட்டுருக்கோம். டார்க் மோடு இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 720Gயில் வந்து பவர் ஆகுது. 4GB ரேம் ஆப்ஷன் இருக்குது, 6GB ரேம் ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நான் விளையாடி இருக்கிற இந்த ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேம் வேரியண்ட். ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 6.67 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு வருது. IPS LCD டிஸ்பிளே தான். இதில் வந்து 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான். ஸ்க்ரீன் ஆனால் வந்து நல்ல பிரைட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் நீங்கள் வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறீங்க அல்லது நீங்கள் வந்து PUBG பிள்ளைகளா? ஸோ PUBG விளையாடுறதை விட இப்போ நம்ம டக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கால் ஆஃப் டியூட்டி வந்து பெஸ்ட்டு. சீக்கிரம் கேம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நான் வந்து இந்த கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறேன். ஸோ அடுத்தது வந்து PUBGயில் என்னென்ன செட்டிங் வருதுன்னு அதில் பார்க்கலாம். எங்கடா போனால் அழகாகும். ஸோ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்க்ரீன்னே சொல்லலாம் இது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி கூட பரவாயில்ல. சவுண்ட் குவாலிட்டி இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க, நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் நல்லாயிருக்கு, பிரைட்டாக இருக்குது. ஸோ PUBGயில் வந்து டிஃபால்ட்டாக HD ஹையில் இருக்குது. ஸோ HD ஹையில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் விளையாடலாம். இதில் HDR வந்து எனேபிள் ஆகலை. அப்புறம் ஸ்மூத்தில் வந்து நீங்கள் அல்ட்ராவில் வச்சு விளையாடலாம். ஸோ HD ஹை, ஸ்மூத், அல்ட்ரா இதான் வந்து PUBGயோட கிராஃபிக் செட்டிங்ஸ். இந்த கேமரா UI பார்க்கலாம். ஸோ இதான் வந்து கேமரா UI. ஸோ வந்து ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் எடுத்த உடனே அதான் வருது. ஸ்லோ மோஷன் இருக்குது, ஷார்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்லோ, ரெகுலர், ஃபாஸ்ட், சூப்பர் ஃபாஸ்ட்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வீடியோ வந்து நீங்கள் வந்து ஸோ 4K 30 frames per second வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் எடுக்கலாம். டைம் லேப்ஸ் இருக்குது.
48 மெகாபிக்சல் மோடு, போர்ட்ரேட், நைட், பேனரோமா, ப்ரோ மோடு. இங்கே வந்து ரா மோடும் இருக்குது. ரா மோட்லேயும் நீங்கள் வந்து பிக்சர் கேப்சர் பண்ணிக்கலாம். செல்ஃபி, முதல் செல்ஃபி. ஸோ 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் வந்து குவாட் கேமரா, மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சல் கேமரா, அடுத்தது வந்து ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது, ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது, ப்ளஸ் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் இருக்குது. பட் இது வந்து ஒரு முதல் பார்வை வீடியோ. இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியணும், சந்தேகங்கள் இருக்குது, அதை பற்றிலாம் வந்து முழுமையாக நான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் நம்ம வழக்கம் போல் வந்து போன இந்த Moto One ஃபிஷன் ப்ளஸில் வந்து இந்த ரிவ்யூ வீடியோ நல்லா வந்திருந்ததுன்னு பலரும் சொல்லியிருந்தீங்க. இந்த ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட்லாம் லிஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோ இதுக்கும் நான் போடுறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள், முடிந்த ஒரு 4-5 நாளில் அதை போடுறேன். ஸோ இதான் வந்து இந்த Poco M2 Pro. இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.